பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்னையே வாடி மனகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடி மனகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. நம்பி வந்த எங்களின் நேச தாயம்மா, நம்பி வந்த எங்களின் நேச தாயம்மா, நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா, நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா. வாழ்க வாழ்க மாமரியே வாடி மனகரின் தாயே, வாழ்க வாழ்க மாமரியே வாடி மனகரின் தாயே. அன்னையே வாடி மனகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடி மனகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம், வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம். வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம், வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம். பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம், பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம். வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம், வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம். வாழ்க வாழ்க மாமரியே வாடி மனகரின் தாயே, வாழ்க வாழ்க மாமரியே வாடி மனகரின் தாயே. அன்னையே வாடி மனகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடி மனகர் அன்னையே. நீதி தேவன் அழைக்கிறார் வாணி நாசி அளிக்கிறார், ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். நீதி தேவன் அழைக்கிறார், வாணி நாசி அளிக்கிறார், ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். நம்மை துணிந்து செயல்பட புதிய வானம் காணலாம், நம்மை துணிந்து செயல்பட புதிய வானம் காணலாம். அன்பின் நிறை வழிபட புதிய பூமி காணலாம், அன்பின் நிறை வழிபட புதிய பூமி காணலாம். ஒன்று எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம், ஒன்று எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம். நீதி தேவன் அழைக்கிறார், வாணி நாசி அழைக்கிறார், ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள்.
மனிதநேய சங்கமம் தானே திருப்பலி தோழமையின் நந்தியம் தானே மனிதநேய சங்கமம் தானே திருப்பலி தோழமையின் நந்தியம் தானே நீதி தேவன் அழைக்கிறார் வானின் ஆசை அழைக்கிறார் ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. போற்றாத வரம் தரும் வாடி மாநகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, திருப்பயணிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பாடல் 31 ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆம், ஆண்டவரை நம்பினால் நம்முடைய உள்ளம் உறுதி அடையும். இதை இன்றைய முதல் வாசகத்திலே எபிரியருக்கு எழுதிய திருமுகத்திலே நம்முடைய முன்னோர் இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால் உறுதி அடைந்த அந்த மேன்மையை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் இதன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீதா அல்லது இந்த உலக பொருட்கள் மீதா என்ற அந்த கேள்வியை முன்வைக்கிறது. The devil is afraid of you என்ற புத்தகத்திலே அதனுடைய ஆசிரியர் அருட்தந்தை கேப்ரியேல் இந்த உலகில் தீய ஆவியின் செயல்பாடுகள் அதிகரிப்பதற்கான காரணம் கடவுள் மீது உள்ள நம்பிக்கை வீழ்ச்சி அடைவதே என்று சொல்லுகின்றார். எனவே நம்முடைய நம்பிக்கையை நாம் அதிகமாக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி அடிக்க நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த இந்த நாளிலே இந்த திருப்பல் நாம் பக்தியோடு செபிப்போம். தூய மறை நிகழ்வை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராகும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசகம், நம்பிக்கையினாலேயே நீதித் தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்த வாசகம். சகோதர சகோதரிகளே, கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாள்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள், உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறியப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர், செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்தி கொண்டு அலைந்து திரிந்தனர், வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலைவெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை இத்துணை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளே. ஆண்டவரே, நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக, உறுதி கொள்வதாக. நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றே. ஆண்டவரே, நம்புவோரே,
ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக உறுதி கொள்வதாக. நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வை நின்று விலக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீரின் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக உறுதி கொள்வதாக. ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரே பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரே நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக உறுதி கொள்வதாக. ஆண்டவரே நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக உறுதி கொள்வதாக. Alleluia. 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 நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வாக்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து
அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். இயேசு அவரிடம், தீய ஆவியே, இம்மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் இலகியோன், என்னில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலை பகுதிகள் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மீட்டு கொண்டவர்களோ ஓடி போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுடன் வந்த பொழுது பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டுக்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறைமக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தீய ஆவி என்ற ஒன்று இருக்கிறதா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். தீய ஆவி ஒன்று இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. யாராவது பேயை பார்த்திருக்கிறீர்களா? யாராவது பேயை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்தோம், பார்க்கல. பேயின் அனுபவம் யாருக்காவது இருக்கிறதா? பேயின் அனுபவம் யாருக்கா இருக்கிறதா? நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை. பேய் என்று ஒன்று இருக்கிறதா? அப்படிப்பட்ட பேயினை யாராவது நேரில் கண்டதுண்டா, அனுபவித்ததுண்டா? இந்த பலவிதமான குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அறிவிலும் கூட இதற்கான சரியான புரிதலையோ ஆராய்ச்சியோ கொண்டு சேர்க்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைய நற்செய்தி வாசகம் தீய ஆவி பிடித்த ஒருவரை பற்றி, இலகியோன் பிடித்த ஒருவரை பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, தீய ஆவி பிடித்த ஒரு மனிதனுடைய பல்வேறு சூழ்நிலைகளை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நம் எல்லோருக்குமே புரியும். இன்றைய காலகட்டத்திலே எந்தெந்த விதத்திலே தீய ஆவி பேய் பிடித்தவர்களைப் போல நாம் இருக்கிறோம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, முதலாவதாக மன அழுத்தமும் மனம் பாரம் கொண்ட மனிதர்கள் உளவியல் பிரச்சனைக்கு ஆளாகி இன்னைக்கு பேய் பிடித்தவர்களைப் போல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பேய் பிடித்தவர்கள் என்று சொல்வது உண்டு. மனநலம் பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்கிறார்கள். குடும்பத்திலே ஏற்படுகின்ற வருத்தமான நிலை, குடும்பத்தில் உள்ள சோகமான நிலை, இதன் மூலமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பேய் பிடித்தவர்கள் என்று முத்திரை குத்துவதும் உண்டு. இன்னும் ஒரு சில மனிதர்கள் எதையாவது ஒன்றை பார்த்து பயப்பட்டிருப்பார்கள், அச்சமுற்றிருப்பார்கள். இதனால்
பேய் பிடித்தவர்களைப் போல இருப்பார்கள். எனவே இவர்களை பார்த்து இவளுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்வதுண்டு. உண்மையாகவே தீய ஆவி, அசுத்த ஆவியால் பிடிக்கப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அசுத்த ஆவியால் பிடிக்கப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அதை வெளிப்படுத்தி உண்மையிலேயே தீய ஆவி பிடித்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். நேற்று மாலையிலே ஒரு குடும்பத்தார் தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது, தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள் ஃபாதர் என்று அழைத்து வந்தார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அறிவியலோடு ஒத்துழைத்து தீய ஆவி பிடித்த மனிதர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தீய ஆவி பிடித்திருக்கிற மனிதர்கள் நம்மையும் சூழ்ந்திருக்கிறார்கள். தீய ஆவி பிடித்திருக்கிற அந்த மனிதர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தீய ஆவி பிடித்த மனிதர்கள் நம்மையும் சூழ்ந்திருக்கிறார்கள். நாமும் கூட பல வேளைகளிலே தீய ஆவியால் பிடிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நமக்கு பிடித்திருக்கக்கூடிய தீய ஆவிகள் என்னென்ன? மிகப்பெரிய பட்டியலே என்னிடம் இருக்கிறது. நாம் எல்லாம் எவ்வாறு இந்த தீய ஆவியால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு பேய் பிடிக்குமா? உங்களுக்கு பேய் பிடிக்குமா? இந்த கேள்வியை கேட்டால் அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில தீய ஆவியின் சக்தியால் ஒரு சில நேரங்களில் நாம் ஆட்கொண்டிருக்கிறோம். எனக்கு பேய் பிடித்திருக்கிறதா, நான் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேனா என்பதற்கு இந்த கேள்விக்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். முதலாவதாக கோபம் நமக்கு வருகிற பொழுது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியாமல் பேய் பிடித்தவர்களை போல ஆடுவோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய கணவருக்கு கோபம் வந்தா பேய் பிடித்தவர்களை போல பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவதாக, மதவெறி வந்தால் போதும், என் மதம்தான் உயர்ந்தது என்று கொண்டு குவிப்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பேய் பிடித்தவர்களை போல இருப்பார்கள். ஜாதி வரி வந்தால் என் ஜாதிதான் உயர்ந்தது என்று மற்றவர்களை பேய் பிடித்தவர்களை போல துன்புறுத்துவது உண்டு. ஆணவம், அகங்காரம் மேலோங்குகின்ற பொழுது என்ன சொல்வார்கள் என்றே அவர்களுக்கு தெரியாது. தாறுமாறாக அவருடைய பேச்சும் அமைந்து விடுகிறது. சில பேருக்கு பதவியும் அகங்காரமும் மேலோங்கிவிட்டால் அந்த போரிலே திளைத்திருக்கின்றார்கள். தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்கின்றார்கள். மற்றவர்களை புறக்கணிக்கின்ற மனநிலை, அடிமைப்படுத்துகிற மனநிலை, தீய ஆவி பிடித்த மனநிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நிலையிலே போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகின்றவர்கள், லஞ்சம் பெறுகின்றவர்கள், லஞ்சம் கொடுப்பவர்கள், இவர்களும் கூட சில நேரங்களிலே இந்த தீய ஆவியின் பிடியிலே சிக்கிக் கொண்டு இருப்பதை இந்த சமூகத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. பிசாசு என்ற தீய ஆவி நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதா? நாம வாழாமல் நம்மை அது பிடித்திருக்கிறதா என்பதை இனம் கண்டுகொண்டு அதை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கு தூய ஆவியானவருடைய துணையை நாம் நாட வேண்டும். பல நேரங்களிலே தீய ஆவி பிடித்த மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்த்தோம் என்றால் நாம் அவர்களை விட்டு ஒதுங்கி போவோம். இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் வந்துவிடும். ஐயோ, நமக்கு எதற்கு இந்த வீண் வம்பு என்ற மனநிலை. பல நேரங்களில் இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பரிதாப மனநிலை உண்டு. சில பேர் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை துன்புறுத்துவது, கல்லால் எறிவது, இப்படிப்பட்ட பேய் பிடித்த மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அச்சத்தினால், கோபத்தினால் ஒதுங்கி ஒளிபவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட மனிதர்கள் ஏதோ ஒன்றாய் தங்களுடைய சுய நினைவை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை நல்ல நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யக்கூடிய மனிதர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அத்தகைய மனநிலை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டியது. தீய ஆவி பிடித்த ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? இயேசுவை எதிர்கொண்டு வந்து அவன் என்ன சொல்லுகிறான்? உமக்கு இங்க என்ன வேலை? இறைமகன் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? என்னை வதைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றான். அன்பானவர்களே, நாம் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் என்றால், தீய ஆவி பிடித்த மனிதன் மற்ற சக மனிதனோடு தொழுகை கூடத்திலே அமர்ந்து தொழுகை கூடத்தில் இருந்த அந்த மனிதன் நல்லவற்றை பார்க்கின்ற பொழுது, மற்றவர்களில் உள்ள நன்மைத்தனத்தை பார்க்கிற பொழுது
சகித்து கொண்டு இருக்க மாட்டான். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் தான் இந்த மனிதன். நாசரேத்து இயேசுவே, இறைமகன் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? என்னை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி சாத்தான் பெரும் கூச்சலிட்டு சொல்வதை நான் பார்க்கிறேன். இப்படித்தான் அன்பார்ந்தவர்களே, நாம் நல்லவற்றை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும் நினைக்கின்ற பொழுது பல தீய சக்திகள் நம்மை ஆட்டி படைக்கின்றது. நம்மை நல்லவர்களாக இந்த சமூகத்திலே இந்த தீய சக்திகள் வாழ அனுமதிப்பதில்லை. இதற்கு மிக சிறந்த உதாரணம் இன்றைய நற்செய்தி வாசகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கின்றார். பாருங்கள், தீய ஆவியை அவர் பேச விடவில்லை, தீய ஆவி அதிகாரம் செலுத்த அவர் அனுமதிக்கவில்லை, ஆட்டி படைக்க விடவில்லை என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று உரக்க அதிகாரத்தோடு கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மையும் தீய பழக்க வழக்கங்களோ தீய சக்திகளோ ஆட்டி படைக்க நினைத்தால் அன்பார்ந்தவர்களே, அது நம்முடைய கோபமாக இருக்கலாம், ஜாதி வெறியாக இருக்கலாம், மத வெறியாக இருக்கலாம், ஆணவமாக இருக்கலாம், அகங்காரமாக இருக்கலாம், பதவி மோகமாக இருக்கலாம், போதை பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், எது வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வாயை மூடு, என்னை விட்டு வெளியே போய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அந்த தீய சக்திகள் மீது அதிகாரம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த அதிகாரமும் வல்லமையும் தூய ஆவியின் வல்லமையால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. நன்மையிலும் வாழ, தூய்மையிலும் வாழ, நற்பண்புகளில் மேலோங்கி நிற்க, நல் ஒழுக்கங்களில் நல் குணங்களிலும் நாம் இருந்து செயலாற்ற இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. தீய ஆவி நம்மை ஆட்டி படைக்க ஒருபோதும் நாம் நிச்சயமாக இடம் கொடுக்கவே கூடாது. நம்முடைய உள்ளமும் அமைதி வர நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். நாம் எப்போது தீய சக்திகளை விரட்டி அடிக்கிறோமோ அப்போது தூய ஆவி நம்மில் குடிகொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தீய ஆவி இன்னும் உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கிறான், அந்த ஒருவர் மற்றவரை பிளவை ஏற்படுத்தி திரு அவை அழிவுக்கு உட்படுத்த அதிக வேலை செய்கிறான் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு பிசாசானது கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 உள்ள இறைவார்த்தையில வாசிக்கிறது போல இந்த பிசாசானது, இந்த பேயானது மறு வேடத்திலே இன்றைய சமூகத்திலே, இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. பரத்தமை, களவு, தீச்செயல்கள், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு, ஜாதி வெறி, சுயநலம், கெட்டு நடத்தை, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, கட்சி மனப்பான்மை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் என்னும் உருவிலே மறுவிடத்திலே இந்த தீய ஆவி, இந்த சாத்தான் பேய் நம்மை ஆட்டி படைக்கின்றது. நாசரேத்து இயேசுவே, உமக்கு என்ன வேலை என்று கேட்ட அந்த தீய ஆவியை போல இன்னைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பேராசை, இயேசுவே உமக்கு இங்க என்ன வேலை என்று கேட்கிறது. நம்ம இருக்கக்கூடிய அந்த தீய பழக்க வழக்கங்கள், இறைமகன் இயேசுவே உமக்கு இங்க என்ன வேலை என்ற அந்த கேள்வியை கேட்கின்றது. உம்மால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, நான் வலிமை மிகுந்தவன், ஆற்றல் வாய்ந்தவன் என்று கத்திக்கொண்டே இருக்கிறது. அன்று இயேசு வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போய் என்று சொல்லி அந்த தீய ஆவி அந்த மனிதன் விரட்டியது போல இயேசு இந்திய சமூகத்தின் வேற்று உருவங்களாக நம்முள் இருக்கக்கூடிய அந்த தீய ஆவியை விரட்டக்கூடியவராக இருக்கின்றார். ஆங்கில கவிஞர் சாமுவேல் காலேஜிடம் ஒரு பெண்மணி, ஐயா பேய்கள் இருக்கிறதா, உங்களுக்கு பேய்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அதற்கு அவர் சொல்வார், அதை என்னிடம் கேட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டுமா, எங்கு பார்த்தாலும் இன்று ஏராளமான பேய்கள் புது புது வடிவிலே இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கின்றன. தீய ஆவியின் புது வடிவங்களான சமூக வலைதளங்கள், அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், நாம் அனுப்பக்கூடிய குறுஞ்செய்திகளாக இருக்கலாம், இவைகளை தவறாக நாம் பயன்படுத்துகிற பொழுது தூய ஆவி அல்ல, தீய ஆவியின் ஏஜென்ட்களாக, சக்திகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்றார். தீய ஆவி பிடித்திருந்த அந்த மனிதனுக்கு இயேசு ஆண்டவர் முழு விடுதலை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே இப்படிப்பட்ட இந்த தீய ஆவிகள் நம்மை
பிடித்து நாம் அதிலிருந்து விடுதலை பெற முடியாத நிலையிலே நாம் இருக்கலாம். ஆனால் இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே நம் எல்லோருக்குமே அந்த முழு விடுதலையை கொடுக்க அவர் காத்திருக்கின்றார். நாம் என்ன செய்யணும்? அந்த தீய ஆவியை நாம் விரட்டி எடுக்க. வாயை மூடு, சும்மா இரு. நாம் அந்த தீய ஆவியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இன்றைய சமூகத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் என்ன? எந்தெந்த தீய சக்திகள் நம்மை இயேசுடன் வர தடுக்கின்றன? இந்த நாளிலே நாம் தீய ஆவியை எதிர்கொண்டு இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக அவருடைய அருளிலே நாம் வளர இந்த நாளிலே நாம் முயற்சிப்போம். இன்றைய திருப்பாடலில் நாம் வாசிக்க கேட்டது போல நம்முடைய நம்பிக்கையால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியும் இந்த நாளிலே இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். தியாகத்தை கலந்து என்னை தருகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளையாழமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழறி உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது.
ஆகவே வானக தூத திரளோடு வந்து சேர்ந்து நாங்களும் உண்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சி வரை கேட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இந்த கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புனிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவனுடைய கணவருமாகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் மூக்கூந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுள்ளவுமே மன்றாடுகின்றோம். நமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், நான் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை மதித்தெழுவீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஜெபமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்தே கூடுவோம், எக்காலம் மோதுவோம், புகழ்ந்து பாடுவோம், நிறமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும்